அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர். இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா? நீ உனக்கு எதுக்கு ஊர் வம்பலாம்? இரு, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். ஏனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு போடு. அவனுக்கு தயிர் எல்லாம் போட்டு உடம்பு தேர்த்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சொம்பளரே காசு கொண்டு வர்றான். நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடுறங்க. சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வர்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சலிச்சுக்கிற? அதை பத்தி கவலைப்பட வேண்டியவனா? நானே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இத பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பறி போயிடாம இருந்தா சரி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு அபத்தம் வராது. இது சத்தியம். ஓ, ஐயா எனக்கு போடுற சோத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஏண்டி, உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் கட்டி ஃப்ரீதானே? எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க. அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு சொன்னாங்க. கொண்டாடி, சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுத, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேலை காட்டு. எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்துதான் கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே வீட்டு பக்கம் வராது. அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனாலதான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்ல அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தடவை அந்த பக்கம் நிப்பாப்ல. எப்படியோ வீட்டுக்கு சாமான வந்துருச்சுல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறா. அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாதையா இந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்கிற பட்டெடுத்து கோணைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா, நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற. அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவங்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த கூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல,
மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு துணை போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. ஏய், புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனோம்? எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. ஆமா, வேண்டாம். இல்லையா, நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? சரி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், வாடி. நான் எதையும் கேட்க தயாரில்ல. வாடி. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி ஓடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையா நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி நீ? அதையும் பார்த்தேன். நீ உள்ளதாமா? அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கம் வந்தாலும் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும்? பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யணும் என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது குத்துண்டு வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டினா தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். சபாசு, சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கு வச்சு ஓடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்ச மஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவன் வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐயா, நீ தானே அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்லை. என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செய்யு. உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா கும்பிடு.
இந்தாங்கம்மா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய் புடவை சரியா எழுத்து மூடுடி. என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திறந்தது? ஐயோ கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இல்ல பாருங்கம்மா, நேற்று ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சூடு வச்சுட்டாரு. அட பாவி, எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்ல அப்புறம் வாய்க்கு இந்தா பழம் வச்சுக்க. ஏ கல்யாணி, என்ன துவைச்சிட்டு இருக்க? பொழுது சாயல, நாங்க வரோம். எங்க முதலாளி போறீங்க? ஒண்ணு இல்ல, பொழுது சாஞ்சு ஒரு வெடக்கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம். புரியலையே. சட்டையை கலட்ட போறேன். நேரத்தை காலி பண்ணு, போகும்போது வண்டி எடுத்துட்டு போகும். என்ன ராஜா, சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா? ஐயா என்ன விட்டு போயிட்டாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன், இப்படி பண்ணிட்டாலே.
ரங்கா பாருங்கா இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்ட ரங்கா. ஐயா பாத்தீங்களா ஐயா, இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா. காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு விட்டு ஒண்ணு தெய்வமா நடிக்கிறியா? காசு கேட்டா குடுக்கணும் சொல்ல கொடுக்கிறியா? செய்யா செய்யா அவன் தான் கொள்ள வாய்ப்பு சொல்ல அடிக்கிறதா செத்து போனவங்க திரும்ப வந்தா போறா. வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க, தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. ரங்கா ரங்கா நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்து நீங்க இருக்கல, நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொன்ன சைடா என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறோம்யா, ஆனா தங்கராஜே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில உன் பொண்டாட்டியை போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற. அந்த உசுமல உடம்பு என்ன பண்றது தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா? ஐயா அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒண்ணி பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுதான் நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ள அழைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேரு தான் எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் போறோம். ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா? ஐயா என்ன நம்புங்கய்யா. ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா, என்ன நம்புங்கய்யா. ஐயா என்ன நம்புங்கய்யா, தப்பு செய்யலைங்க. எல்லாரும் வாங்கடா.
நான் கையால பிடிச்சு தரேன். இருங்க. அடடடடட, சின்ன சந்து கிடைக்கூட பூந்து விளையாடுறீங்க. எதுல சின்ன சந்து? அதான் முதலாளி, கல்யாணி புருஷன் குடிகாரங்களை சாக்க வெட்டி பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க. அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் தானே கொடி கட்டி பறக்க. அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன, கொடி கம்பமே பறக்கும். ஆமா, ஏய், இடத்து காலி பண்ணு. வீட்டுல தனியா பேச முடியல, நீங்க வந்திருக்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? போ சொல்லுமா. ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சுன்னு நினைச்சல. அது நம்ம கல்யாணி கிட்ட துவக்க போட்டிருந்த பாவம், அவதான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப புதுசு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீ துவைக்க போறியா? ஆமா, துவைச்சு உன் சாயத்தை வைக்க போறேன். கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம். அப்படிங்கிற? அவளை கெடுத்து கொன்னது நீதான். எப்படிங்க பார்த்த மாதிரி சொல்ற? இதை விட வேற சாட்சி வேணுமா? பாப்பா, பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா? இதெல்லாம் மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா? செத்து போன கல்யாணி புடவை பேசுங்க. பேசும், சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும். மேடை போட்டு மைசெட் வச்சு தர்றேன், ஊர்லாம் போய் பேசு. நம்பிடுவாடா? நம்புறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கான், காட்டுறேன். ஓ எதிரிலேயே நிக்க வச்சு காட்டுறேன், உன்னையே எதிர்க்க வச்சு காட்டேன். பாப்பா வேண்டாமா, நாளைக்கே உன் புடவையும் ஏசு தண்ணீர மறந்துட போகுது. என்னை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழைங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது. அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற. சவால் விடுறியா? சத்தியமே பண்றேன். கவிதா, உனக்கு வேற வீடு பார்த்திருக்கு. இனிமே யமுனா மட்டும் இங்க இருந்துகிட்டோம். என்ன புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதான். ஒரு மாற்றம் வேணும் இல்ல? என்ன விளையாடுறீங்களா? இனிமேதான் விளையாடணும். யமுனா இல்ல, அவளுக்காக தான் ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அடுக்க போறியா? ஏற்கனவே அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சாச்சு. முதலாளி, முதலாளி, நாம மோசம் போயிட்டு முதலாளி. காத்திருந்தோம் பொண்டாட்டிய நேத்து வந்தோம் பறிச்சிட்டு போற மாதிரி. ஓர ஐயோ, நீங்க பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பஞ்ச வர்ண கிளி யமுனா இருக்காளே, அவளும் ரங்கனும் வாய்க்கா வரப்பெல்லாம் தோப்பும் துறவெல்லாம் போமா ஊர்கோலம்னு அலைஞ்சு திரியறாங்க. என்ன ஊர்வலமா போறாங்க? அப்படியே ரெண்டு பேத்துக்கு சபவலமாக்குங்கடா. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கூடாது. இல்ல, பத்தினி ஆகணும் தானே அவன் பின்னாடி போறான். அவன் கண் முன்னாடி நம்ம ஆளுக்கு 10 பேர்த்து விட்டு பத்தினி இல்லாமக்கிறா. என்ன கூட்டி இந்த அநியாயத்தை சொல்ல போறேன். என்ன சொல்லிடா? அந்த அப்பாவை கொண்டு கொண்டுட்டு அவ புருஷனுக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சிருக்கா அந்த ராஜமாணிக்கம். இதுக்கெல்லாம் நீங்களும் உடனே இருந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு மனுஷனா? ஆமாண்டி, நான் மனுஷன் இல்ல. சத்தம் போடாங்க. சத்தம் போடுவேன். இப்போது நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் யார் பத்தி கேட்க மாட்டேன். போடி. அந்த பொண்ணு பிடிக்கிறா. அந்த பொண்ணு பிடிச்ச தண்ணி அடிச்சு போயிடுச்சு. இதை கட்டி இழுத்துட்டு வாங்கடா. பாவி சண்டாளா, அவசரி மவனே,
அந்த யமுனா பொண்ண ஆத்துல தள்ளி கொண்டுட்டா பாவி கொண்டுட்டா. ஏண்டா அவளை சும்மா கொள்ளையா கிழித்து கொள்ளையா பாவி. அவன் மேல ஆசை இருக்குன்னு ஒரு வாரம் சொல்லியிருந்தா போது அவளையும் உனக்கு கட்டி வச்சு அழகு பார்த்துக்கொண்டா. முதல்ல தள்ளிட்டதுல சினிமா மண்டல் அடிப்படி செத்து போயிட்டாங்க. உன்னை மகனமா நினைச்சாடா உன்னை முதலாளி முதலாளி. என்னோட கவிதாவையும் கொண்டுட்டேடா என்னடா கொண்டுட்டேடா பாவி. அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா இப்படி கொண்டுட்டேடா. அவன் வீடாடி போய் கலாட்டா பண்ணன்னைக்கு உன்னை கொண்டு இருக்கணும். டேய் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை நான் விட மாட்டேன். டேய் நான் ஜெயிலுக்கு போனா உன்னை விட மாட்டேன்டா. உன் நெஞ்சு போனா விட மாட்டேன்டா. உனக்கு கருபாதி பண்ணா விட மாட்டேன்டா. உனக்கு குரலை வாங்க விட மாட்டேன்டா. டேய் இங்க கொடுவாள் இங்க. பண்ணுங்க. அந்த அனர்த்தம் இவனை என்ன பண்ணிச்சு? பாவி அவளையும் ஆத்திர தள்ளி கொண்டுட்டானே. கொன்னுடுவேன்னு அடிக்கடி மிரட்டுவான். சொன்ன மாதிரி அந்த அம்மாவை கொண்டுட்டானே. இதுவரை விசாரித்த சாட்சியங்களின்படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை அடித்துக் கொன்றான் என்பதும் ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக யார் மணி? எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவன் என்ன ஆத்துல தள்ளி கொண்டது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சத்தியமாகும்? அப்படியானோ? இதெல்லாம் வேணுமே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட இரண்டாவது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறாய்? அவர் கொலை செஞ்சதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மலமேடையில. அன்னைக்குதான் எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள்
இதோ எங்க கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மெய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், நேரம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரதப்பிள்ளை. அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மைசம் கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? ஏன் கோர்ட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு என்ன தாலி கட்டினா? இருப்புல கழுத்துல கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும். விவரமா கேட்கறேன். எந்த ஊர்ல கட்டல? அப்படியா? நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னாள் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னாள் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்ல யோசனை முடிச்சிருக்க. மறுபடியும் கூப்பிட்டா நான் வரேன். யோசனை பண்ணியாச்சு. நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ, சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ, நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. சொல்லணும். மரிஜோ இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பத்திரிகை கிளப்பா. இதை நீங்க கண்டிச்சு வைங்க. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்க. நீங்க போலாம். பத்மா தம்பி, நாம நல்லா இருக்கணும். யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா என்ன பண்ணுவேன்? தலைய பத்தீங்களா? தலையை பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணாம்பு படிச்ச மாதிரி. பெண்ணோட பெருமையை உடாதவர் இந்த வக்கீல் நினைக்கிறேன். இந்த கேஸை நம்ம தோத்து போயிடுவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க திறந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளி விடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே. இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சா குடி அந்த மாதிரி விழுந்து அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா? சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோடு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் இந்த ராஜமாணிக்கம் கண்ணில படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த கொலை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. வாங்க. என்ன மன்னிச்சிரு யமுனா.
உன்னை புரிஞ்சுக்காம உன் அன்பு தெரிஞ்சுக்காம உன்னை கேவலமா நடத்திட்டேன். உன்னை வேற ஆத்துல பிடிச்சு தள்ளிட்டேன். ஆனா நீ காலமெல்லாம் அந்த பாவிய நம்பின. இத்தனை நாள் ஏமாந்த அவன் செஞ்ச துரோகத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இப்பதான் உங்களுக்கு துரோகம் செய்தா நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க குடும்பத்தை அழிச்சவனே அவன் தான். பஞ்சாயத்துல எனக்கு எதிராக திருப்பி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தீல்ல? ஆமாண்டா, நீ செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணிச்சு. நான் தண்டனை கொடுத்தேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த ஊருக்கே நாட்டாம, நீ சொன்ன அந்த ஊரே கேக்கு, உனக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. டேய், அந்த பாம்பு எடுத்து விடுடா. என்னடே, நீ செய்யற அக்கிரமத்தை யாருமே பார்க்கல நினைக்க வேண்டாம். அந்த மகமாய் பார்த்துட்டு தான் இருக்கா. அவ ஒண்ணு சும்மா விட மாட்டா. அநியாயமயம் புருஷ கொண்டுட்டியே. கேட்கிறா, நான் கொண்டுட்டேனா? ஐயோ முதலாளி, அவ கள்ள புருஷன் கூட இருந்தத அவ புருஷன் பார்த்துட்டான். அதனால அவளே கொண்டுட்டா. இப்படித்தான் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லணும். சொல்லு இல்ல? சொல்லுடா, இப்ப ஊரை கூட்டி இந்த நாக உண்மையை சொல்றேன். அப்படி நீ வாயை திறந்த உன் புள்ள வாயை நான் முடிடுவேன். எப்படி வசதி? அப்படிவா வலிக்கு. டேய், வீட்டு போங்கடா அவளை. வாங்க வா. உங்க அப்பாவை உங்க அம்மா கொன்னுட்டா.